தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது தனுஷ் நடித்த ஜெகமே தந்திரம். தனுஷோட ரோல் பற்றி சொல்லலாம், கார்த்தி சுப்ராஜ் பற்றி சொல்லலாம், இதில் ஹீரோ நடிச்சிருக்க ஐஸ்வர்யா லட்சுமி பற்றி சொல்லலாம், இப்படி நிறைய பேரை பற்றி சொல்லலாம். பட் தனுஷை பற்றி சொல்கிறது முக்கியமாக பிகாஸ் ஹி இஸ் த ஹீரோ ஆஃப் த மூவி. அப்படின்னா ஆடுகளம், அசுரன் இதெல்லாம் நடித்த கொக்கி குமாருக்கு இது ஒரு ஜஸ்ட் அனதர் மாதிரி. இஸ் தாதா அண்ட் மதுரையில் கதை ஆரம்பிக்கிறது. மதுரையில் இஸ் அ ஸ்மால் டைம் தாதா, காசுக்கு வாங்கிட்டு கொலை செய்கிற ஆள். பட் ஹி ஹஸ் டன் த ரோல் ஃபண்டாஸ்டிக்கலி with the comic kind of gesture you can think of. But it also reveals something that particular character எந்த ஒரு சென்சிட்டிவிட்டியும் இல்லாத ஒரு கேரக்டர். மாடல் பண்ணதும் சரி, பரோட்டா போடுறதும் சரி, ரெண்டுமே அவருக்கு ஒன்று தான். ஆனியன் வெட்டுறதும் சரி, ஆட்டம் பாம்பு போடுறதும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். as long as he makes money, he is happy about it. Now அப்படி ஒரு கேரக்டர் அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் வருது. என்ன அப்படின்னா, லோக்கலில், அதாவது மதுரையில் நகைக்கடை நடத்திட்டு இருக்கிற ஒரு நார்த் இந்தியன் குரூப்பு அவரோட தம்பியை மாடல் பண்ணணும் அப்படின்றது. அதை அவர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஜாலியாக பண்ணுறாரு. ஓடுற ட்ரெயினில் ஒரு மாடல் நடக்குது. அதோட சைடு எஃபெக்டாக அவரோட அந்த நார்த் இந்தியன் ஆளுங்க எதுக்கு பண்ணுறாங்க, எதுக்கு இந்த மாடல் பண்ணுறாங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் த ஹோல் ஃபில்ம் ஹேங்ஸ் ஆன் இட். த ஹோல் ஃபில்ம் தட்ஸ் அ ஃபல்க்ரம் பாயிண்ட் ஆக்சுவலி. என்னத்துக்கு இந்த மாடல் பண்ணுறாங்க? பிகாஸ் ஒரு வடக்கிந்திய நிறுவனம், ஒரு வடக்கிந்திய ஆளுங்க தமிழ்நாட்டில் எப்படி தொழில் பண்ணலாம், தனுஷ் கேரக்டர் சொல்கிற மாதிரி அடித்து ஓட விடணும் அப்படின்றது. ஸோ இந்த காரணத்துக்காக ஒரு மாடல் பண்ணுறாங்க. அந்த மாடலோட எஃபெக்ட்னால தனுஷை ஒரு மாதம் நீங்கள் வெளியே போயிருங்க அப்படின்ட்டு அவர் பணம் கொடுத்த ஆளுங்க சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்து தனுஷை தேடி ஒரு வெள்ளைக்காரர் வர்றாரு. என்ன அப்படின்னா, இங்கே லண்டனில் சிவதாஸ் அப்படின்னு ஒரு இலங்கை தமிழர் குரூப்புக்கும் பீட்டர் அப்படின்ற ஒரு வெள்ளையர் அவரோட குரூப்புக்கும் நடக்கிற கேங் வாரில் தனுஷ் ஒரு தமிழர் அப்படின்றதுனால அவரோட ஹெல்ப் கேட்டு வராங்க. ஹெல்ப்னா சும்மா இல்லை, அகெயின் மணி. தனுஷ்க்கு மணி தான் முக்கியம் அப்படின்றதுனால ஹி அக்செப்ட்ஸ். அவர் அதை ஏற்றுந்து லண்டன் போகிறார். அங்கே என்ன நடக்குது, இப்போது சிவதாஸ் கடத்துறார். சிவதாஸ் ஒரு முக்கியமான ஒரு இலங்கை தமிழர். அவங்க வெப்பன்ஸ் கடத்துறாங்க, கோல்டு கடத்துறாங்க அண்ட் இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த பீட்டருக்கு சிவதாஸை கண்டாலே ஆகாது. ஹீ இஸ் so much in hate. இப்போ பீட்டருக்கும் சிவதாஸுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்தெல்லாம் தனுஷ்க்கு எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. as long as he is concerned, அவருக்கு தேவை மணிக்காக என்ன பண்ணுறார். இப்போ இது கதையோட பேக்ட்ராப். சிவதாஸ் இதை எதுக்கு பண்ணுறார், இதோட இம்பாக்ட் என்ன அப்படின்ற இடத்துல தான் திஸ் இஸ் வேர் கார்த்தி சுப்ராஜ் கம்ஸ் இன் டு பிக்சர் ஆக்சுவலி. நீங்கள் கார்த்தி சுப்ராஜோட முந்தைய படத்தெல்லாம் பார்த்துக்கலாம். ஆல் த வே ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹிஸ் ஃபர்ஸ்ட் மூவி, ஐ திங்க் பீஸா, அண்ட் தென் ஹிஸ் லேட்டஸ்ட் மூவி பேட்டை. இது எல்லாத்துலேயும் கார்த்தி சுப்ராஜ் நீங்கள் பார்த்துக்கலாம். இஸ் வெரி வெரி குட் என்டர்டெய்னர். பட் அவர் என்ன இஷ்யூ டச் பண்ணியிருக்கார் அப்படின்னு பெருசாக நீங்கள் ஒன்றும் கவனிச்சிருக்க மாட்டீங்க. பிகாஸ் த மூவி இஸ் ஸோ என்டர்டைனிங். பட் ஹியர் கார்த்தி சுப்ராஜ் deviates from his own pattern. Now he is more like, you can say, மணிரத்னம். நீங்கள் மணிரத்னம் படத்துலலாம் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கலாம். அவர் சொல்கிறது ஒரு கதையாக இருக்கலாம், பட் அதோட பேக்ட்ராப் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கும். யூ கேன் திங்க் அபவுட் இட். கன்னத்தில் முத்தமிட்டால் இல்லை மௌனராகம், ரெண்டுமே. அண்ட் இப்போ ஈவன் லைக் இப்போ ஓகே ஓ காதல் கண்மணி, இப்படி எல்லா இதுலேயும் நீங்கள் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி என்டர்டைனிங். But at the same time, there is very serious story or very serious issue behind it. And this is why, for Karthi Subraj, this is a very, very important film. And that's why I want to talk about what Karthi Subraj is trying to say here, actually. And let's go back to the movie now. London, when Dhanush, he works for the white gang, Peter Cosmo. That's well done and well played by James Cosmo.
அவர் முன்னாடி நிறைய படம் பண்ணியிருக்காரு, பட் ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ரோல்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி. ஒரு வெள்ளை supremacist, white supremacist, எப்படி இருப்பார், அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து ஆரம்பிச்சு the way that he delivers the dialogues, the way he behaves. I used to live in London, so I know to some extent. அந்த இதை வந்து Peter Cosmo has absolutely, he is expressing it. So all credits to him. But we are not really going to talk about Peter Cosmo as such. It is about the issues here actually. Now, Peter Cosmo எதுக்கு வந்து சிவதாஸை வந்து அவ்வளோ தூரம் வெறுக்கணும், சிவதாஸுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை? இட்ஸ் நாட் ஜஸ்ட் கொடுக்கல் வாங்க பிரச்சனை இல்லை, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கேங் வார் ஆக்சுவலி. Peter Cosmo stands for the white supremacy. The whites are the ruling class. Everybody else, as he says, you are ugly customers. That's what he's feeling towards all the colored people. You can say that right. இதில் சிவதாஸ் எங்கே வரார், சிவதாஸ் என்ன பண்ணுறார் அப்படின்றது சிவதாஸ், okay, there is a danger of risking the story here, but I'll still go for it because the movie has been released and it's been running for quite some time now, so I will reveal the story to some extent, so that we can discuss about the issue itself. சிவதாஸ் அவர் வந்து இப்போ இந்த ஸ்மக்லிங் பண்ணுறது, கேங் இது பண்ணுறது, it is for a very important human cause actually. He is working on behalf of all the refugees, irrespective of the caste and creed or the color of the skin. அவங்க வந்து இலங்கை தமிழராக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ ஆப்கான்லேருந்து வரவங்களா இருக்கட்டும், இல்லை சிரியாவிலேருந்து வரவங்களா இருக்கட்டும், that's what not his problem is. He fights for them, he helps them, and that needs money. But that is the problem that Peter Cosmo, or the character basically, hates. He hates all migrants, he hates all the colored people. Now, in the messல வந்து தனுஷ் மதுரையில் வந்து பீட்டர் காஸ்மோ இருக்கிற இடத்துல தான் தனுஷ் இருந்தார். He hates, or he doesn't want North Indians to be in Madurai or in Tamil Nadu. தமிழ்நாட்டில் வந்து வடக்கு இந்தியர்கள் தொழில் செய்யக்கூடாது. பீட்டர் காஸ்மோ சொல்றதும் அதே தான். லண்டனில், பிரிட்டனில் எங்களை தவிர, வெள்ளையர்களை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது, இருந்தால் எங்களுக்கு அடிமையாக இருக்கணும். இது ரெண்டும், தட் இஸ் த சேம் பேரலல் திங். வெள்ளைக்காரன் வந்து இந்தியாவை அடிமையை வச்சிருந்தான்னு சொல்லிக்கிட்டேன், தமிழ்நாட்டில் வந்து தமிழனை தவிர யாரும் இருக்கக்கூடாது, கர்நாடகத்துலேருந்து வரவங்க தொழில் பண்ணக்கூடாது, ஆந்திராக்காரங்க தொழில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற சீமானுக்கும் பீட்டர் காஸ்மோவுக்கும் பெரிய அளவில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. 100 வித்தியாசம் இல்லை, 6 வித்தியாசம் கூட கிடையாது. So that's why I think Karthik Subaraj is making a very clear cut message here. Racism அப்படின்றது வந்து வெள்ளைக்காரன் வந்து கலர்டு பீப்புள் மேலே காமிக்கிறது மட்டும் ரேசிசம் கிடையாது. ஒரே கண்ட்ரிக்குள்ளே நீங்கள் வந்து தமிழ் மக்கள் கர்நாடகத்துக்கு போகக்கூடாதுன்றதும், இல்லை கர்நாடகத்தில் தமிழில் அடிக்கிறதும், இது எல்லாமே ரேசிசம் தான். Everything is. That is the point. Now, about the movie making itself, Karthik Subaraj again, he has gone to the next level. Ipo சில scenes, it's very entertaining movie. It's like you can sit and watch the story unfolds and how the backdrop is revealed and the reasons are revealed later on. It is a well done movie actually. And the action scenes and the scene making, you would pretty much, if you are familiar with the movies like Goodfellas or Casino, you may remember Martin Scorsese. That is where Karthik Subaraj is heading to actually. The kind of, it's quite a bit of raw in the sense like தெலுங்கு படத்தில் வர மாதிரி வந்து தெருவெல்லாம் ரத்தம் சார் அப்படின்ற மாதிரியான ரா கிடையாது. இது the action scenes are very raw, very brutal in a subtle way and in Martin Scorsese's way. Right? So in all, Jayame Thandaram, welcome. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது.